ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14வது வசனம் வாசிங்க. அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கரைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தால் எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், உம்முடைய வார்த்தையினாலே வசனத்தினாலே எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம். நீர் பேசவும் நாங்கள் கேட்கவும் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான வார்த்தைகளை நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன், அதாவது ஒரு பேச்சு இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் நடுவிலே நடக்கிறது. அது 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது, 21வது வசனத்தில் முடிகிறது. இந்த கான்வர்சேஷனை வாசிட்டு இருந்தபோது, குறிப்பாக அந்த 14வது வசனத்தை வாசித்த போது 8:14 படவிலே அவரிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது ஏதோ கொஞ்சம் தனியாக, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. படகிலே அவரிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் மீந்திருந்தது அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு அப்பம் மட்டும் அப்படின்னு ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படுது? ஏன் ஒரு அப்பம் மட்டும் அந்த படகுல இருக்குது? அவங்க எவ்வளோ கொண்டு வந்தாங்க, என்ன முடிஞ்சிச்சு, ஏன் இந்த இடத்துல அந்த ஒரு அப்பம் இருக்குது? இப்போ இயேசு அதை பேஸ் பண்ணினார், ஆனால் அதை பேஸ் பண்ணி வேற ஒன்று பேசுகிறாரு. இப்போ நம்ம அதை தான் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்தை விசுவாச கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் 1வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பவுல் எழுதும்போது நல் மனசாட்சியோடு கூட விசுவாச கப்பல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சிலர் உன்னுடைய நல்ல மனசாட்சியோடு இருக்கிற அந்த விசுவாச கப்பலை என்ன செய்வாங்க? சேதப்படுத்துவாங்க. சேதப்படுத்தாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இந்த வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் பிரயாணம் மாதிரி. நிறைய பிரயாணம் இருக்குது பைபிளில். அதில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம் மாதிரி. இந்த பிரயாணத்தை நாம் தியானிக்கும் போது இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வந்து வாசிக்கும் போது அந்த படகிலே ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது அப்படின்னு இருக்கு. இப்போ இயேசுவானவர் அந்த அப்பத்தை குறித்து பேசாமல் அவர் வேறொரு காரியத்தை அங்கே ஆரம்பிக்கிறார். ஆனால் அப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஆரம்பிக்கிறார். இப்போ அதை தான் நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ சீசர்களை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, 15வது வசனத்தில் நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இப்போ இந்த பிரயாணத்தை நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிற விஷயத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் எதன் மேலே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பிரயாணத்துக்கு நமக்கு ஒரு 13 பேர் இருக்கிறோம் இந்த போட்டில். நம்ம எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது? சாப்பிட்றதுக்கு அப்பங்கள் தேவைப்படுது. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம அப்பம் கொண்டு வரல அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்கிறாரு? சூசகமாக சொல்லி கொடுக்குறாரு போல அப்படின்னு சொல்லி அவர்கள் இம்மைக்குரியதை குறித்து பேசுகிறார்கள், அவர்கள் அந்த அப்பத்தை குறித்து. ஆனால் இயேசுவானவர் பேசுகிறது ஒரு மாபெரும் ஸ்பிரிச்சுவல் சத்தியம். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் சத்தியத்தை அவர்களுக்கு அந்த போதிக்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவல் சத்தியத்தை அவர்கள் போதிக்கும் போது அவர்களோ அந்த ஸ்பிரிச்சுவல் சத்தியத்தை உணராதபடி அவர்கள் எதை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருந்தார்கள்? அன்றாட தேவையை குறித்து, அப்போ நடக்கிற ஒரு விஷயத்தை அவர் அப்பத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் கூட, விசுவாச கப்பலை போய்கொண்டிருக்கிற நம்ம இடத்தில் கூட பல நேரங்களில் தேவன் சில ஆவிக்குரிய சத்தியங்களை தான் பேச விரும்புகிறார். நம்ம இடத்துல ஆண்டவர், இப்போ நீங்கள் சபைக்கு வரீங்க, அல்லது தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, அல்லது நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது வேதம் வாசிப்போது மட்டுமல்ல, நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நாட் ஓன்லி இந்த சர்ச் டைம், இல்லைனா உங்களுடைய ப்ரேயர் டைம், இல்லை உங்களோட பைபிள் ரீடிங் டைம் மட்டும் இல்லை.
24 மணி நேரமும் தேவனும் நீங்களும் ஒரு சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இருக்கணும். உங்கள் இருதயம் தேவனோடு கூட தொடர்புலேயே இருக்கணும். ஒருவேளை நம்ம ஆஃபீஸ் அவஸ்தவத்தில் மற்ற நேரங்களில் கூட தேவனை பற்றின ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். இதை நாங்கள் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுறேன், நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவையான சில காரியங்களை ஆவிக்குள்ளாக தேவன் நம்மிடத்தில் பேசுவார், பயங்கர ஸ்பிரிச்சுவலாக பேசுவார். இந்த இம்மைக்குரியதை பற்றி இயேசு அங்கே பேசவே இல்லை. ஆனால் இவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? நம்மக்கிட்ட அப்பம் இல்லை போல, அதை பற்றி தான் இயேசு என்ன செய்கிறாரு? பேசுகிறார். காலத்தை பார்த்தால் போதர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, பால் உண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவன் நம்மோடு கூட ஆவிக்குரிய சத்தியங்களினுடைய ஆழத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். ஆனால் நம்முடைய தாட் இன்னும் எதை பற்றியே இருக்குது? இம்மைக்குரியதை பற்றி. இன்னைக்கு சாப்பாடு இல்லை, இப்போ கொடுக்கல, அதை தான் பேசுகிறாரு. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம், நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய சத்தியத்தில் ஆழமாக பேசினா அந்த அளவுக்குலாம் ஆவிக்குரிய ஆழத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு மேம்பாடாக ஒரு ஆண்டவரோடு கூட பட்டும் படாமல் வாரத்துக்கு ஒரு நாள் ஆண்டவரோடு இருந்தால் போதும். ஏதோ காலைல ஏஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், பைபிள் வாசம், தட்ஸ் எனஃப். மற்றபடி நாம் அன்றாட காரியங்களுக்காக தான் கவலைப்பட வேண்டும். ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, இப்படி ஸ்பிரிச்சுவலி ஊழியம் அது இதுன்னு போய்கிட்டே இருந்தால் அன்னைக்குள்ள தேவை யார் சந்திக்கிறது? சாப்பாட்டு தட்டில் சாப்பாடு வருமா? அந்த மாதத்துக்குரிய காசு வருமா? உழைக்க வேண்டாமா? இப்படி ஸ்பிரிச்சுவலாக மினிஸ்ட்ரின்னு போயிட்டு இருந்தா இப்படி உங்களுக்கு வருமா? நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை அப்படி மினிஸ்ட்ரி என்று ஆழமாக கொண்டு போக விரும்பினால், அப்படி நீங்கள் போவீர்களானால் உங்கள் தட்டிலே சாப்பாடு வரும். சொல்றது ஆண்டவராக இருந்து கேட்கறது நீயா இருக்கணும். ஆனால் நிறைய பேருடைய மைண்ட் இன்னும் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்குது? இம்மைக்குரியதை பற்றியே. நம்ம இன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? அவர் நம்மகிட்ட சாப்பாடை பற்றி தான் பேசுகிறார். தேவன் உங்ககிட்ட சாப்பாடை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன், இன்னைக்குரியவர்கள் அதைத்தான் உங்களுக்கு போதிக்கிறார்கள். இந்த உலக பிரகாரமான போதனையோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்தோ தேவன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குத்தத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நியாயப்பிரமாணத்தோடு கூட முடிந்துருச்சு. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து. இந்த புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களோடு கூட உங்கள் ஆத்மாவை குறித்து பேச விரும்புகிறார், உங்கள் ஆவியை குறித்து பேச விரும்புகிறார், நித்திய ஜீவனை குறித்து பேச விரும்புகிறார். இன்னும் தேவன் உங்களோடு கூட ஆழமாக போக விரும்புகிறார். ஆனால் இன்னும் நாம் எவர்களை போல இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவி பரிசுத்தாவியை பெறாதவர்கள் எப்படி இம்மைக்குரியதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவரே ஆழமான சத்தியத்தை பேசினா கூட கேட்க மாட்டோம் என்கிறதான அளவுக்கு நாம் போயிட்டோம். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட நமக்கு போதனைகள் அப்படி தான் வருது. உங்களை எந்த பக்கம் திருப்ப விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்மைக்குரியதை மட்டும் பக்கம் திருப்ப விரும்புகிறாங்க. இந்த கவலை போதும், இதை பற்றி மட்டும் யோசிங்க, ரொம்ப டீப்பாக போகாதீங்க. நான் சொல்லுவேன், அப்படிப்பட்டவர்களை குறித்து தேவன் கவலைப்படுகிறது இல்லை. இப்போ அவர் சத்தியம் பேச விரும்புகிறார், ஆழமான காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அதை கேட்கிறதுக்கு உங்களுடைய காதுகள் விருத்தச்சேதனம் பண்ணப்பட்டதாக இருந்தால் தேவன் உங்களோடு கூட பேச தயாராக இருக்கிறார். நீங்கள் அதை அசட்டை பண்ண தயாராக இருந்தால் தேவன் உங்களோடு கூட பேச விரும்பவில்லை. பல நேரங்களிலே கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கவே மாட்டேங்குது. பல நேரங்களில் கர்த்தருடைய ஆழமான காரியங்களுக்கு நம்ம போகவே முடியல. நான் சொல்லுவேன், அநேகர் இந்த இம்மைக்குரியதுக்காக மட்டுமே கவலைப்பட்டு வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். இந்த வேதாகமத்துக்குள்ள பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு, வெளிப்பாடுகள் அடங்கி இருக்கு. இந்த வேதாகமத்துக்குள்ள நமக்கு தெரியாத ரகசியங்கள் அடங்கி இருக்கு. இன்னும் அவரிடத்துல இன்னும் எவ்வளோ ஒளிப்படத்து பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. அவர் மார்பல சாஞ்சிக்கிட்டு அவரோடு கூட கேட்கும் போது மட்டும்தான் அந்த ஆழமான காரியங்களுக்குள்ள நீங்க போக வேண்டும். அப்போதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபோடைய டெப்த்துக்குள்ள நீங்க போவீங்க. நாம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறத எதை நினைக்கிறோம் அப்படின்னா, சண்டே ஆராதனைக்கு வந்தோம், ஒரு செய்தி கேட்டோம், இதோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், ஒரு பைபிள் வாசம், இது போதும். இதை தாண்டி என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப்? இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றாங்க. நீங்கள் ஏன் உங்களை விட கம்மியாக மார்க் எடுக்கிறவனை பார்க்குறீங்க? கம்பேர் பண்ணும்போது பையனை எப்படி கம்பேர் பண்ணுறோம்? நீ பாடுறா, அந்த பையன் 40 மார்க் எடுத்திருக்கிறான், நீ 60 தான் எடுத்திருக்க, அப்படியா சொல்கிறோம்? நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோம்? அவன் பாரு 100 எடுத்திருக்கான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் 100 எடுத்திருக்கான், நீ நல்லா சாப்பிட்டுட்டு 80 கூட எடுக்க மாட்டேங்கிற. நம்ம கம்பேரிசன் யாரோட பண்ணுறோம்? நம்மளை விட மேலானவங்களோடு கூட. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணணும்? நம்ம கூட மேலானவர்களோடு கூட.
தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம். சில பரிசுத்தவான்களோட சாட்சியை கேட்கும் போது நமக்கு தோணணும், நானும் அவர்களை போல ஆழமான காரியங்களுக்குள்ளே வர வேண்டும். சிலருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கும் தோணணும். சிலருடைய வேத வாசிப்பினுடைய ஆழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கும் தோணணும், இந்த மாதிரி நான் வரணும் ஆண்டவரே. பிரசங்கியார்களுக்கு எல்லாம் ஒரு ரோல் மாடல் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய புக்கு தான் நிறைய விற்கும். ஸ்பர்ஜன் பிரசங்கங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பிரசங்கத்தில் இருக்கிற வெளிப்பாடுகள், அது ஆண்டவருக்கு அவர் கொடுத்த முறையை இன்னைக்கும் பிரசங்கியார்கள் விரும்புகிறார்கள். அவரை மாதிரி நான் வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நான் எப்பவும் சொல்லுவேன், நாம் யாரை மாதிரியும் இல்லை, நம்ம தேவசாயல் மாதிரி. ரோமர் 8:29 படி தேவசாயல் மாதிரி நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அந்த ஆழத்துக்கு போகணும். இயேசு சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆழம் என்பது தேவனோடு கூட அவர் சாயலாய் மாறுவது. இன்னைக்கு நாம இன்னும் எதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறோம்? நாம அப்பம் கொண்டு வராத பற்றி மட்டும் பேசுறாரு. இந்த மாசத்துக்கு டியூஷன் ஃபீஸ் என்ன பண்ண போறோம், இந்த மாதம் பிள்ளைங்க ஃபீஸ் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதம் நம்ம. அப்போ இயேசு திருப்பி அவங்களுக்கு சொல்கிறார் அந்த இடத்துல. அவர்கள் சொல்கிறாங்க, நம்ம அப்பங்கள் கொண்டு வராதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே யோசனை பண்ணி கொண்டார்கள். அவங்க சொல்லலை, அவங்க என்ன செய்கிறாங்க? யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து அவரை நோக்கி, அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லிட்டு, நான் ஏற்கனவே 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தேனே, எவ்வளோ பேருக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து சொல்றாரு, 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடினர் எடுத்து என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்ப சொல்றாரு, இவ்வளோ அற்புதத்தை பார்த்திருக்கையா உலக பிரகாரமா? உலக பிரகாரமா ஒரு 5 அப்பத்தை 5000 பேருக்கும் 7 அப்பத்தை 4000 பேருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் கூட நிறைய 7 கூட 5 கூட அள்ளி 12 கூட அள்ளனோமே. இதையெல்லாம் பார்த்து கர்த்தரிடத்துல இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தியே, இன்னுமா நீ அப்பத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு இயேசு கேட்கிறாரு. உங்க வாழ்க்கையில இயேசு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். இது அவர்கள் வாழ்க்கையில செய்த அற்புதம். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்துட்டு 12 கூட நிறைய எடுத்தாரு. 7 அப்பத்தையும் சிறு மீன்களையும் கொடுத்துட்டு 4000 பேருக்கு கொடுத்துட்டு 7 கூட நிறைய எடுத்தாரு. இதை செஞ்சு முடிச்சுட்டு சொல்றாரு, இவ்வளோ பாத்திய ஒரு 12 பேருக்கு நான் தரமாட்டேனா? ஒரு 12 பேருக்கு தரமாட்டேனா? இன்னும் நீ உலகத்துக்குரியதையே யோசிச்சுட்டு இருக்கிறிய, நீ குருடங்கிறாரு. இந்த உலகத்துக்குறதை யோசித்துக் கொண்டிருக்கிற நீ யாரு? கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? செவிடங்கிறாரு. காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு தப்பி போனவங்கிறாரு. நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? மறந்துருச்சா எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு, ஏன் சொல்றேன், தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு கர்த்தர் எவ்வளவு பத்திரமாய் உங்களை என்னையும் பாதுகாத்து கொண்டாந்து இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள்ல மீட்டு கொண்டாந்து இருக்கிறார். எத்தனை இல்லாமைகளை கூட இருந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் தானே நாம? இதுல எதுக்காவது நமக்கு தகுதி இருக்குதா? கொஞ்சமாகுது. நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களா? இல்ல நம்முடைய தியாகங்கள் அப்படிப்பட்டதா? எத்தனை பரிசுத்தவான்கள் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த தியாகம் நீங்களும் நானும் பண்ணியிருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு போதும் என்கிற ஆகாரத்தை தானே கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு 2 தடவை 4000 பேருக்கும் 5000 பேருக்கும் கொடுத்தாருன்னா, உங்களுக்கு எனக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லா கொடுத்துருக்கிறாரு. கொரோனால அடைக்கப்பட்ட காலத்தில் கர்த்தர் திறக்கப்பட்ட வாசலை வைத்து உங்களுக்கும் எனக்கும் எப்படி போஷிச்சாரு? வீடு தேடி வந்து கொடுத்தாரு. நம்முடைய மேஜையை நிரம்ப பண்ணினாரு. போதும் என்கிற அளவுக்கு கொடுத்தாரு. நம்மை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கரங்களை ஆசீர்வதித்தாரு. இவ்வளவு செய்தும் இன்னும் நீ இம்மைக்குரியதுக்காக மட்டும் கவலை கொண்டு கொண்டிருப்பாயானால் நீ ஒரு ஆவிக்குரிய குருடன், நீ ஒரு ஆவிக்குரிய செவிடன். இன்னும் இயேசுநாதர்கிட்ட இதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிற ஒரு குரூப். உங்களுக்கு ஏத்த மாதிரியே சில பிரசங்கங்களும் இருக்கு. இந்த வருஷம் உன்னை அப்படி ஆக்குவாரு, இத்த வருஷம் அப்படி நடத்துவார். இத்தனை வருஷம் நடத்தின தேவன் இந்த வருஷம் விட்டுற போறாரா? தாயின் கருவில நடத்தி கொண்டு இத்தனை வருஷம் நடத்தின தேவன் இந்த வருஷம் தான் உங்களை சாகடிக்க போறாரா? நாம இன்னும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? தேவன் ஒரு விசேஷித்த அப்பத்தை குறித்து பேசுகிறார். நீங்களும் நானும் அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்டுக்குள்ளேயே இல்லை. வீடு கிடைக்குமா, காரு கிடைக்குமா, இந்த வருஷம் அப்படி ஆயிருவோமா, இப்படி ஆயிருவோமா, அப்படித்தான் நம்முடைய யோசனை முழுக்க இம்மைக்குரியதா இருக்கு. அப்ப இம்மைக்குரியதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? தெளிவா இயேசு சொல்றாரு,
காட்டு புஷ்பத்தை பாருங்கள், அடைக்கலாம் குருவிகளை பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, பரமபிதா அவைகளுக்கும் பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் அவர்களை பார்க்கணும் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் நானும் அப்படியும் இல்லை, நம்ம சோம்பேறிகளும் இல்லை, குறைச்ச வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கே யாரும் சோம்பேறிகள் கிடையாது. கர்த்தர் சோம்பேறியை மட்டும்தான் கடிஞ்சு கொள்கிறார். நாம் வேலை செய்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அது ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை கஷ்டப்பட்டு போய் வேலை செய்கிறோமோ அது வேற. ஆகமத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். சோம்பேறிகளை கர்த்தர் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு மதியானம் 12 மணி வரைக்கும் தூங்குறவங்களை கர்த்தர் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. கிடைச்ச வேலையை உண்மையா செய்கிறவனை கர்த்தர் அபிருதமாய் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்லுவேன், தன் வேலையில் உண்மை உள்ளவன் புறஜாதியானா இருந்தால் கூட கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். ஏன் உலகத்தார்கள் உழைச்சி சம்பாதிக்கிறது இல்லையா? நல்லபடியா வாழ்றது இல்லையா? அவங்க உழைப்பு அவங்களுக்கு சாப்பாடு போடுது. அவர்களுக்கும் வசனம் சொல்லுது, நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை பெண்விக்கிற தேவன் அவங்களுக்கே அப்படி செய்வாரானால் உனக்கும் எனக்கும் இன்னும் எப்படி செய்வார்? அப்ப அவரை நோக்கி பார்த்த நீங்கள் நானும் எங்க வெக்கப்பட்டு போயிருக்கிறோம்? நாம் இந்த செய்தியை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் இம்மைக்குரியதாக மட்டும் தேவன்கிட்ட போய் அழாதீங்க. ஒரு கணவன் உங்களை 30 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்படாமல் உங்களை நடத்தி கொண்டு வராரு போடுறாருன்னா 41வது வருஷமாக அவர்கிட்ட போயிட்டு இனி என் வாழ்க்கை என்ன ஆகணும், அந்த ஆளுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும்? அந்த ஆள் என்ன கேட்பான்? 40 வருஷம் உன்னை 3 வேளையும் நல்லா சாப்பாடு போட்டு நல்லா தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கனே, இதுக்கு மேலேயா உன்னை சாகடிக்க போகிறேன்? வாயை மூடிட்டு என் பின்னாடி வா. அவன் கோபமாக பேசுவான். அதே கோபத்தை தான் இயேசுநாதர் பேசுறாரு. உன் கண் இருந்து உனக்கு குருடனா நீ, காது இருந்து செவிடனா நீ, நினைவு கூறாமல் இருக்கியா? இத்தனை வருஷம் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேனேப்பா. 5000 பேருக்கு பாத்திய சாப்பாடு போட்டு மிச்சம் 12 கூட நிறைய எடுத்து சாப்பிட முடியாம அதை கொடுத்த நானும் ஒரு 13 பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். நான் எவ்வளவு பெரிய தாட்டம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ இன்னும் சாப்பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கியேடா. அதுதான் கர்த்தருடைய கோபம். இந்த கோபம் இன்னைக்கும் ஆவியானவருக்கு சபை மேல இருக்கு, ஒவ்வொருத்தர் மேலையும் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? சபை தேவனிடத்திலிருந்து ரகசியங்களை வாங்கி, தேவனிடத்திலிருந்து மகத்துவங்களை வாங்கி உலகம் முழுவதும் பரப்பி இந்த உலகத்தை இந்நேரம் கர்த்தருடைய சபையாய் மாற்றி இருக்க வேண்டும். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். இன்னைக்கு இயேசுநாதர் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை, அதை கீழ்ப்படுத்துகிற பொறுப்பு உங்கையிலையும் எங்கையிலையும் கொடுத்திருக்கிறார். ஒரு சபை மாத்திரம் ஆவிக்குரிய சத்தியத்தை அப்படியே உலகம் முழுக்க கரெக்டா கொண்டு போய் இருந்தா இந்நேரம் எழுப்புதல் முழு உலகமும் கர்த்தருடைய டீச்சிங் குள்ள வந்திருக்கும், டாக்டரின் குள்ள வந்திருக்கும். அத்தனை பேருமே கர்த்தருக்குள்ள வந்திருப்பான். இன்னைக்கு சபை அப்பத்துக்கு கவலைப்படுகிற சபை. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி கண்ணிருந்தும் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள். உங்களை பத்தி உங்களுடைய குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறவங்க. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஏன்பா இத்தனை 700 கோடி பேருக்கு இன்னும் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 6000 வருஷமா 700 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளோ மிருகங்களை போஷிக்கிறேன், இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஆளுக்கா கொடுக்க மாட்டேன். நீ ஏன்பா அதை பத்தி கவலைப்படுகிற? நீ போய் என் சமூகத்தில் உட்கார்ந்து ஆழமான காரியங்களுக்குள்ள கடந்து வா. அதுதான் கர்த்தர் விரும்புறார். இன்னைக்கு நாம் அந்த இடத்துல இல்லை. நம்முடைய நோக்கம் அதன் மேல இல்லை. நம்முடைய நோக்கம் முழுக்க முழுக்க அப்பம் இல்லையே, ட்ரெஸ் இல்லையே, ஃபீஸ் கட்டணுமே. உடனே எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வருது, அப்போ இதெல்லாம் வருமா? வரும். நான் சொல்றேன் வரும். உங்களுக்கு சாட்சி, நான் சாட்சி, வரும். நான் எத்தனையோ முறை என் சாட்சியை சொல்லியிருக்கிறேன். அடைக்கப்பட்ட காலத்தில் வெளியவே போக முடியாத, சபையே இல்லாத, விசுவாசிகள் டேட்டா பேஸே இல்லாத ஒரு ஆள் நான். என்னையே போதும் என்கிற அளவுக்கு கர்த்தர் திருப்தியாய் ஆசீர்வதிப்பாரானால் உங்களை நிச்சயம் கர்த்தர் திருப்தியாய் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். டோன்ட் திங்க் அபவுட் திஸ் வேர்ல்ட். உலகத்தை பற்றி கவலைப்படாதிருங்கள். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும். உங்களை நடத்தின தேவன் உங்கள் பிள்ளைகளையும் நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை நடத்தின தேவன் வருகை தாமதிக்குமானால் உங்கள் பேர பிள்ளைகளையும் நடத்துவார். உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவர் உங்கள் பிள்ளைகளுக்காக விட்டுருவார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் சத்தத்துக்கே செவி சாய்க்கிறவர் பிள்ளை சத்தத்துக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பார். ஆகார் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாரோ இல்லையோ, பிள்ளையின் சத்தத்துக்கு கர்த்தர் செவி சாய்ப்பார். அந்த தேவன் நம்மோடு கூட இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். எல்லாருக்கும் கேட்டால் உடனே தூக்கி பழியை யார் மேலே போடுறதுன்னா பிள்ளைங்க மேலே போடுறது.
நம்மளை விடுங்க, எப்படினாலும் பரவாயில்ல. நாளைக்கு இந்த உலகத்தில் இந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? நீங்கள் என்ன தோல் மேலே தூக்கி வச்சு நடக்க போகிறீங்களா? இல்லை நம்ம அப்பா அம்மா தான் தோல் மேலே தூக்கி வச்சுட்டு நடந்தாங்களா? எத்தனை பேருடைய பிள்ளைகள் நினைவு தெரியுது முன்னாடி அப்பா அம்மா செத்து போனாங்க. அந்த பிள்ளைகளையுமே கர்த்தர் வளர்த்து எடுத்து கொண்டாந்து நீங்கள் நிற்க வச்சுட்டார். நான் தான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய தகப்பன் நீதிமான் கிடையாது, ஆண்டவரை அறிஞ்சவர் கிடையாது. அவர் தேவனை அறியாத மனுஷன். தேவனை அறியாத மனுஷனுக்கு பிறந்த என்னையே கர்த்தர் இவ்வளவு பத்திரமா பாதுகாப்பாரானால், தேவனை அறிந்து அவருக்கு ஊழியம் பண்ணக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி கைவிடுவார்? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க யோசிக்கணும், நம்முடைய தாய் தகப்பன் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிறந்த நம்மையே இவ்வளவு பத்திரமாய் கர்த்தர் பாதுகாப்பானால், ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு பிறந்த நம்முடைய பிள்ளைகளை எப்படி கர்த்தர் கைவிடுவார்? வசனம் சொல்லுது, நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சினது இல்லை. நீ எல்லாம் சொல்றது அதான், ஒரே பழி தூக்கி பிள்ளைங்க மேல போடுறது. எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லைங்க. நாங்க வெந்ததை சாப்பிட்டு இன்னைக்கு சாகிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா நாளைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு அவங்களும் வெந்ததை சாப்பிட்டு சாக தயாரா இருப்பாங்க. டோன்ட் வரி. 100 சவரனை வச்சு என்ன பண்ண போறீங்க? குஜராத் மாநிலத்தில் புஜ்ஜுன்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் 5 அடிக்கு மாடி கட்டடம். அதில் ஒருத்தர் இருந்தார், நகை வியாபாரி. அந்த கிராமத்தில் தான் மிகப்பெரியதான ஒரு பூகம்பம் வந்தது. அதில் பல வீடுகள் உள்ளே போச்சு. அவருடைய 5 மாடி கட்டடத்தில் 4 மாடியில் பலவிதமான நகைகள், வைரக்கற்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரன். பூகம்பம் ஆடிச்சு, எல்லாம் உள்ளே போச்சு. இந்த மனுஷன் உயிர் காப்பாற்றினா போதும்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஓடி வெளியே வந்துட்டார். அவரும் அவர் குடும்பமும் மொத்தமும் உள்ளே போச்சு, எல்லாம் மூடிருச்சு. அவருக்கு கையில் பாக்கெட்டில் இருந்தது வெறும் 500 ரூபா மட்டும். வெறும் 500 ரூபா மட்டும். வெளியே வந்தார். அந்த மத்தியானம் சாப்பாட்டுக்கு அந்த 500 ரூபாய்க்கு அவரும் அவர் குடும்பமும் சாப்பிட்டாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு தண்ணி வாங்கிறதுக்கு அவர் கையில் காசு இல்லை. மொத்தம் பூமிக்குள்ளே போயிடுச்சு. நகை காப்பாற்றவில்லை, கோல்டு காப்பாற்றலை, வைரக்கல் காப்பாற்றலை, வீட்டுக்குள்ளே இருந்த கரன்சி காப்பாற்றலை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கவர்மெண்ட் கொடுக்குற சாப்பாட்டுக்கு கையேந்தி நின்னார். ஆனால் உங்களையும் என்னையும் இது எதுவுமே இல்லை. பரலோகத்தில் ஒரு கரம் பத்திரமாய் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடத்திக்கிட்டே இருக்குது. அதுதான் ஆண்டவர் கேட்குறாரு, இன்னும் உனக்கு அவிசுவாசமா? இன்னும் உன் தாட்டு உலகத்து மேலே இருக்கா? இன்னும் நாளைய தினத்தை பற்றி கவலையா? இன்னும் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்ற பயமா? நீ ஒரு ஆவிக்குரிய குருடனுங்கிறார் ஆண்டவர். நீ ஒரு ஆவிக்குரிய செவிடன். நீ எல்லாத்தையும் மறந்த, நினைவு கூற முடியாத ஒரு மறதியான ஆளுங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் என்கிட்ட ஆழமான காரியங்களை பேச வேண்டும். நான் இந்த மேம்போக்குக்காக பைபிள் படிக்கிறத விட்டுருவேன். இந்த மேம்போக்குக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக ஊழியக்காரனுக்கு பின்னாடி ஓடுறது, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஓடுறது, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? எல்லா வருஷமும் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். இந்த வருஷம் ஒன்று ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணால் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன, இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு ஒரு ஜோசியம் தெரியணும், ஆருடம் தெரியணும். நடக்குதோ இல்லையோ அடுத்த வருஷமும் போய் கேட்கறது, இந்த வருஷம் எப்படி இருக்கும்? எல்லா வருஷம் மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. உன்னையும் என்னையும் நடத்துகிறவர் என்ன நிர்ணயித்தாரோ அது அந்த வருஷத்துல நடக்கும். அதை தடுக்க யாராலையும் முடியாது. கொடுக்கிறவர் வல்லமை உள்ளவர். ஜோசியக்காரன் மாதிரி யோசிக்காதீங்க. போய் ஜோசியக்காரங்கிட்ட போய் நிற்கிற மாதிரி நிற்காதீங்க. தீர்க்கதரிசிக்கு முன்னாடி இன்னையோட தீர்மானம் பண்ணணும், நான் இந்த உலகத்தை குறித்து யோசிக்கவே மாட்டேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கும். பிள்ளை 3ஆவது படிக்கும்போது ஃபீஸ் 350 ரூபா, 3500 ரூபா. அப்போ கேட்டாங்க, நாளைக்கு 12ஆவது படிக்கும்போது நம்ம காலேஜுக்கு போகும்போது 30,000 ரூபா கட்டணுமே, அப்போ என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு சொன்ன பதில், 12ஆவது படித்து காலேஜுக்கு போகும்போது அன்னைக்கு தேவையை கத்தர் அன்னைக்கு சந்திப்பார். அன்னைக்கு வரும்போது அந்த 30,000 கத்தர் கொடுத்தார், ஃபீஸ் கட்ட வச்சார். உடனே கல்யாணம் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் வரும்போது அன்னைக்கு பார்ப்பார். இன்னைக்கு என்ன? நான் தான் சொல்லுவேன், நாளைக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ண, நமக்கே கல்யாணம் பண்ணி வச்சாரு ஆண்டவர், பிள்ளைக்கு விட்டுற போறாரு. நமக்கே நடந்திருக்க. எனக்கு எப்பப்பெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்தால் கண்ணாடியை பார்ப்பேன். நமக்கு ஏன் நடந்திருக்கு, எவனுக்கு வேணாலும் நடக்கும். சோத்திர ஆண்டவரே. இன்னையோட இம்மைக்கு யோசிக்கிறத பற்றி என்ன செய்யுங்க? ஸ்டாப் திங்கிங். கவலைப்படுறதை நிறுத்துங்க. எதுக்கு இதை யோசிக்காமல் இருக்குன்னு? எதுக்குன்னா, தேவன் இதை நிறுத்தினாதான் உங்ககிட்ட ஆழமான காரியங்களை பேசுவார்.
தேவன் வேற ஒன்றை பேச விரும்புகிறார். அதை பேச விடாமல் எது தடுத்துக்கிட்டு இருக்குன்னா இதான் தடுத்துக்கிட்டு இருக்கு. 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் இன்னும் அதே சிந்தனை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு 100 சவரன் போட்டா 100 சவரன் போட்டு போக முடியுமா? ரோட்டில் போட்டு போக முடியுமா? ஒரு ஆள் மொத்தம் போட்டு போனாராம், எத்தனையோ சவரன் போட்டு ஏர்போர்ட்டில் போனோன்னு பிடிச்சி உள்ளே வச்சு விட்டான். இவ்வளோது எங்கேருந்து வந்துச்சு? வருமான வரி கட்டினியா? பயங்கரமாக பிடிச்சி உள்ளே வச்சு அன்றைக்கி பிரயாணம் போகணும், மறுநாள் தான் அமுச்சு விட்ருக்கான். இப்படி நமக்கு தேவையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கு, 100 சவரன் வேணும், 150 சவரன் வேணும். நான் சொல்கிறேன், 150 சவரன் வந்தால் தூக்கம் வராது, 10க்கே வர மாட்டேங்குது. எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா இதை என்ன பண்ணலாம்? பேக்கில் போட்டு கையோடு எடுத்துகிட்டு போயிடலாமா? இல்லை பீரோவை பூட்டிட்டு சாவியை இடுப்பில் வச்சுக்கலாமா? இல்லைன்னா இதை எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு அதை வச்சுப்பானே? ஒரு நிம்மதியே இல்லாமல் முடிஞ்சால் போட்டுக்கிட்டு போங்க, முடியலல்ல அப்புறம் எதுக்கு அது? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வீட்டில் 6 தலைகாணி இருக்கே, இதை திருட வந்து எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? 2 பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகலாமான்னு யோசித்தீங்களா? ஏன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படல? அந்த ரேஞ்சுக்கு இது இருந்தால் போதும். அப்படி போனீங்கன்னா தேவன் மறுமைக்குரியதை பற்றி உங்களோடு கூட பேசுவார். முதல்ல யூ மஸ்ட் ஃபார்கெட், இதை விடுங்க. 2வது அந்த வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். 15வது வசனம் 8-15 வாசி. நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். கர்த்தர் பேச விரும்பினது என்னன்னா, ஏரோதின் புளித்த மாவுனா என்ன, பரிசேயர் புளித்த மாவுனா என்ன அப்படின்னா, இதே காரியத்தை, இதே சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இயேசு பேச விரும்பினது எதை பற்றி? உபதேசத்தை குறித்து. அந்த உபதேசத்தை குறித்து பேச விரும்பினார். இவங்க எதை பற்றி கவலைப்பட்டாங்க? அன்னைக்கு கிடைக்கிற சாப்பாடை பற்றி கவலைப்பட்டாங்க. அப்போ இயேசு ஸ்பிரிச்சுவலி பேச விரும்புகிறாரு, இவங்க எதை பற்றி கவலைப்பட்டாங்க? வேர்ல்ட்லி கவலைப்பட்டாங்க. அதைத்தான் அவர் சொன்னார், வேர்ல்ட்லி கவலைப்படாதீங்க, ஏற்கனவே இதை பற்றி நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன், அது உங்களுக்கும் தெரியும், 2 தடவை பெரிய அற்புதம் செஞ்சிருக்கிறேன், அந்த தேவன் இன்னும் அற்புதம் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ உலகத்தை பற்றி, உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட 2வது கொஞ்சம் டீப்பாக பேச விரும்புகிறார். எதை பற்றி டீப்பாக பேச விரும்புகிறாரு? உபதேசத்தை குறித்து பேச விரும்புகிறார். எந்த உபதேசம்? பரிசேயர் உபதேசத்தை குறித்தும் ஏரோதின் உபதேசத்தை குறித்தும். இந்த பரிசேயர் உபதேசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடி துண்டை பழைய துண்டோடு புது துண்டோடு கூட இணைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசேயர் பற்றி கேள்வி கேட்கும்போது இந்த பதில் சொல்றாரு. சொல்லிட்டு சீஷர்களுக்கு பரிசேயரை பற்றி சொல்லும் போது, புளித்த மாவை நல்ல மாவோட என்ன செய்யக்கூடாது? இணைக்க கூடாது அப்படிங்கிறார். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த பரிசேயருடைய உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஆஸ் பர் இஸ் ஃபாலோ பண்ணுறவங்க. அதே நேரத்தில் இந்த புதுசாக வர இயேசுவையும் என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க. நியாயப்பிரமாணம் மாறாமல் இயேசுவை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உனக்குள்ள நியாயப்பிரமாண சிந்தனைகள் இருக்க கூடாது, அது பாவம். இந்த பரிசேயருடைய சிந்தனை என்னன்னா, அதுவும் இருக்கணும், இதையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. நமக்கு பழைய ஏற்பாடு இருக்குது, இயேசு சொல்றார் ஒரு இடத்துல, அதையும் நீங்கள் விடாதிருக்கணும், இதையும் செய்யணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பழைய ஏற்பாடு என்பது நமக்கு ரெஃபரன்ஸ், இது உள்ள நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, பொக்கிஷம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் நியாயப்பிரமாண முறைமையை நீங்களும் என்ன செய்ய முடியாது? ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாண முறைமை என்பது பூமிக்குரியது, நியாயப்பிரமாண முறைமை என்பது சரீரத்துக்குரியது, நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்பது சரீரத்தில் ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உடன்படிக்கை என்பது எதில் இருக்குது? ஆவியில் இருக்குது. அப்போ நம்ம தேடுறது எதை பற்றி? எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரியதை தேடுறோம், மறுமைக்குரியதை தேடுறோம். மறுமைக்குரியதை தேடுறவனும் பூமிக்குரியதை தேடுறவனும் ஒன்றா என்ன செய்ய முடியாது? இணைய முடியாது. அந்த பூமிக்குரிய உபதேசமும் மறுமைக்குரிய உபதேசமும் ஒன்றா இணையவே
முடியாது. இது ரெண்டையும் சேர்த்தா சேர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு 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 மார்க்கத்தை குறித்து சொல்லுகிறேன். எந்த மார்க்கம்னு சொல்ல வேண்டாம், ஒரு மார்க்கத்தை சொல்கிறேன். இப்போ நாம் பூமியில் எதெல்லாம் பாவம்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் செய்யலான்னு சொல்கிறாங்க அவங்க. நாம் என்ன சொல்கிறோம், அதெல்லாம் செஞ்சால் நீ பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறோம். இப்போ ஜனங்க ஒரு காலத்தில் இந்த பரலோக பயம் இருந்ததுனால, ஐயோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சால் எங்கே போக மாட்டோம், பரலோகத்துக்கு போகலாம். இப்போ திடீர்னு ஒரு புது மார்க்கம் வருது. அந்த மார்க்கத்தார் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பூமியிலையும் எல்லாம் செஞ்சுக்கலாம், பரலோகத்துக்கு போகிறதுக்கும் எங்ககிட்ட என்ன இருக்குது, வழி இருக்குது. அதுக்கு ஒரு உலக பிரகாரமாக சோ சம் வேலைகள், ஒரு காசு கட்டணும், ஒரு அதை பண்ணணும், இதை பண்ணணும், இல்லைனா வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து விரதம் இருக்கணும், இப்படி கொஞ்சம் சொல்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கும் போயிடலாம். அதே நேரத்தில் பூமியில் பாவத்தையும் செஞ்சுக்கலாம். இது கேட்க நல்லா இருக்கா இல்லையா? கேட்க நல்லா இருக்கு. இப்போ நம்ம சபைக்கு வந்தோம்னா நாம் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? உலகம் உங்களுக்கு பாத்திரம் இல்லை, உலகத்தையும் சபையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண கூடாது. இந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறோம். உலகம் வேறு, சபை வேறு. உலகம் வேறு, ஆவி வேறு. மாம்சம் வேறு, பரலோகம் வேறு. நம்ம எல்லாம் ஏன்னா இது ரெண்டும் சேராது. இருள் வேறு, வெளிச்சம் வேறு. நம்ம இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறோம். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இப்போ இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு ஆதாமை பார்த்து, பழம் சாப்பிடாத, பழம் சாப்பிட்டா மரணம் வரும், பழம் சாப்பிடாம இருந்தால் என்ன கிடைக்காது, உனக்கு மரணம் கிடைக்காது, நித்திய ஜீவனை சுதந்திரிப்ப. இதான் ஆண்டவர் சொன்னது. இவன் என்ன சொல்கிறான், பழம் சாப்பிடு, மரணம் வராது, நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. அப்போ இவனுக்கு என்ன ஆசை, பழமும் சாப்பிட்டுக்கலாம், மரணமும் வராது. ஆண்டவர் சொல்கிறாரு பழம் சாப்பிட்டா மரணம் வரும். இதில் எது நல்லா இருக்குது? இப்போ கேட்கறதுக்கு எது நல்லா இருக்கு? பழமும் சாப்பிட்டுக்கலாம், மரணமும் வராது. இந்த உபதேசம் நல்லா இருக்கே. இதுதான் பரிசேயர் உபதேசம். பரிசேயர் என்ன சொல்றான், பரிசேயருடைய நீதி எதில் இருக்கு? மாம்சத்தில் இருக்கு. மாம்ச பிரகாரமான நீதி செலுத்தினா போதும், ஆவியில நீதி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சம்னா என்ன நீதி? ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தா போதும். உங்கள்கிட்ட 1500 ரூபா இருக்கா, ஒரு ஆடை வாங்கு, பலி கொடு, என்ன பாவம் செய், அதான் பலி கொடுத்துட்டியே, நியாயப்பிரமாணம். இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்காக நான் பலி ஆயிட்டேன், இனி நீ பாவம் செய்யாத, பலியும் செலுத்தாத, பாவமும் செய்யாத, செஞ்சுனா பரலோகத்துக்கு போக மாட்டேன். இப்போ எது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது? நடாது. உலகத்தில் 90% பாவம் தான் இருக்குது, 10% தான் பரிசுத்தம் இருக்குது. இப்போ சபைக்கு வந்தால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 10% மட்டும் செய், 90% செய்யாதன்றாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், 90% செஞ்சுக்கோ, நான் ஒரு ஈஸியான வழி சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன், நீ ஒரு 1000 ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணிடு, உன்னை கடவுள் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். கேட்க நல்லா இருக்கா இல்லையா? 1000 பேருக்கு சாப்பாடு போட வழி இருந்தால் என்ன பாவம் வேணா செய்யலாம். இதுதான் பரிசேயர் உபதேசம். இந்த உபதேசம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இதையும் பைபிளும் என்ன செய்யக்கூடாது, மிக்ஸ் பண்ண கூடாது. இதைத்தான் இயேசு சொல்றாரு, புளித்த மாவை குறித்து என்ன வாருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்? உன் மாம்சத்துக்கு ஏத்துற மாதிரி பேசுறவன் உள்ள வந்துருவான், தங்களுடைய ஆதாயத்துக்கான ஊழியக்காரன் உள்ள வருவான், சுய இச்சைக்கு ஏற்ற மாதிரி போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் இருக்கு. அப்படிப்பட்டவங்களாம் வந்துருவாங்க. அவங்க வந்து உனக்கு என்ன போதிச்சு சொல்லி கொடுப்பாங்க, இம்மைக்குரியதை பற்றி நல்லா மைண்டில் ஏற்றி கவலைப்படாத, உன்னை இந்த உலகத்தில் அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், அப்படி இருப்ப, இப்படி இருப்ப, நீ செஞ்ச பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் ஓவர், ஃபினிஷ், தைரியமாக பாவம் செய். ஏன்? நீ செய்கிற பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டார் ஆண்டவரும்பா. இப்போ கேட்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு? ஒருத்தர் அன்னைக்கு சாட்சி சொல்கிறார், எனக்கு எங்கே பாவம் செய்கிறோமோன்னு பயமாக இருந்துச்சு, செய்ய போகிற பாவத்தையே ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு எனக்கு பயமே போயிருச்சு. ஆண்டவர் தான் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரே, அவன் இன்னும் செய்யவே இல்லை, ரிசர்வேஷனில் பாவம் பண்ணி வச்சிருக்கான். இதுதான் பரிசேயர் உபதேசம். இது சபைக்குள்ளே வரும். இது புளித்த மாவு. இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? எப்படி இந்த கொஞ்சம் புளித்த மாவு இருக்குல்ல, இந்த கொஞ்சம் புளித்த மாவு நம்ம ஊரில் சொன்னால் அதான் நான் சொல்லுவேன். நான் உதாரணத்தை கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன். உர ஊற்றுற தயிர் இருக்குல்ல, புளிச்ச தயிர், இதை ஒரு 3 லிட்டரு பாலில் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் தயிராக இருக்குமா பாலாக இருக்குமா? மொத்தம் தயிராக மாறிடும். ஏன்னா இந்த தயிருக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த புளிப்புத்தன்மைக்கு ஒரு பவர் உண்டு. அது தன்னோட சேர்க்கிற எல்லாத்தையும் என்னவா மாற்றிடும், புளிப்பாக மாற்றிடும். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசேயர் என்கிற புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாரு. சபையில் அப்படிப்பட்ட பரிசேயன் உள்ளே வருவான், ஆன்லைனில் அப்படிப்பட்ட பரிசேயன் உள்ளே வருவான்.
உன் வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட பரிசேயர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து இந்த வேத வசனம் நல்ல மாவு, புளிப்பில்லாத அப்பம், இதோட தங்க புளிப்பு தன்மையை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. நீங்க புளிப்பில்லாத தயிரை சாப்பிட்ருக்கிறீங்களா? பாதி உரையும் பாதி உரையாமல் இருக்க தயிரை சாப்பிட்ருக்கீங்களா? வாயில் வைக்க முடியாது. கொஞ்சம் புளிப்பு கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்போதான் நமக்கு அது கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஒன்று என்ன செய்தாலும் உனக்கு மரணமே கிடையாது. நீ 1000 வருஷம் வாழணுமா? வாழ்ந்துட்டு போ. கர்த்தர் உனக்கு மரணமே இல்லாமல் பண்ணிட்டார். உன் சரீரத்துக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. இன்னொருத்தர் சொல்கிறான் உனக்கு பாவமே கிடையாது. இன்னொருத்தர் சொல்கிறான் நரகமே கிடையாது. நீ ஒரு தடவை கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டா உன்னை நரகத்துக்கு அனுப்பவே மாட்டாரு. நீ என்ன பாவம் செஞ்சாலும் அனுப்ப மாட்டாரு. இன்னொருத்தர் சொல்கிறான் பாவம் தேவனை பற்றி அறிந்த பிறகு ராகாப் வேசித்தனம் செய்தார்கள், ஆனாலும் தேவன் அவர்களை மன்னித்தார். அதே மாதிரி தேவன் உன்னையும் மன்னிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையை சொன்னோம்னா நீ வேசனம் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை மன்னிப்பாருன்னு இப்படியே பிரசங்கம் பண்ணுறான். பரிசேயர் என்கிற புளித்த மாவு கடைசி காலத்தில் உங்களையும் என்னையும் மோசம் போக்குறதுக்கு இப்படிப்பட்ட புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்? உன் வாழ்க்கை படகுல, உன் விசுவாச படகுல இந்த புளித்த மாவு உள்ளே வந்துடும். இது வந்து உன்னையும் என்ன செஞ்சிடும்? புளித்த மாவா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா 10 வருஷம் 20 வருஷம் உபதேசத்தில் இருந்தவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உபதேசத்துக்கு என்ன செய்கிறாங்க? மாறி பின்வாங்கி போயிடுறாங்க. பொதுவாக அந்த பரிசேயருடைய உபதேசம் வந்து யூதருடைய கலாச்சாரத்தை பின்னணியாக கொண்டதாக இருக்கும். அந்த பரிசேயர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஜெப ஆலயத்தை தவிர வேறு எங்கேயும் ஜெபம் பண்ணக்கூடாது, தேவன் அங்கே தான் இருக்கிறாரு, தேவன் ஒருத்தர் தான், திருத்துவம் இல்லை, அப்படிலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்களுடைய உபதேசத்தை இப்போ என்ன செய்கிறாங்க? வருது. எங்கே வருது? கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க? ஒன்லி ஜீசஸ். இன்னொருத்தர் சொல்கிறாரு ஒன்லி ஃபாதர். இன்னொருத்தர் இப்போ புதுசாக வந்திருக்காங்க ஒன்லி ஹோலி ஸ்பிரிட். இப்படி யூத பின்னணியிலிருந்து நிறைய உபதேசங்கள் எங்கே வருது? கிறிஸ்தவத்துக்குள்ளே வருது. இப்போ நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு இஸ்ரேல்ல இருந்து ஒரு உபதேசம்னா உடனே அது என்ன வருது ஏதா வருதுன்னு கவலையா அவங்களுக்கு கிடையாது. அது வந்து பாருங்க, ஹீப்ரூலேருந்து ஒருத்தர் நடத்துறாருன்னா உடனே ஓகே. வரவன் நல்லவனா கெட்டவனாங்கிற கான்செப்டே அவங்களுக்கு இல்லை. ஹீப்ரூலேருந்து கிரீக்கிலேருந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு உடனே. ஏன் தமிழில் சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றதில்லை இப்போ யாரும். தமிழில் பைபிள் ஸ்டடி எடுத்தால் வந்து உட்கார்றது இல்லை. நான் ஹீப்ருவை குறை சொல்கிற ஆள் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் ஹீப்ரு எந்த மொழியுமே படிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா மொழி படித்து வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் என்னன்னே புரியாமல் தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன். சரியான டீச்சர்கிட்ட போயிட்டீங்கன்னா நல்லது. சரியான உபதேசத்தை போதிக்கிற எபிரேய டீச்சர்கள், கிரேக்க டீச்சர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கு முன்னாடி இந்த தமிழில் உள்ளதை முதல்ல படிங்க. தமிழ் பைபிளே இன்னும் தகராறு. 66 புக்கை படிக்கிறதே இல்லை. அதுலேயே பாதிக்கு மேலே ரெவலேஷனே தெரியாது, வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதே இல்லை. எதுக்குன்னு கேட்டால் எங்கே பார்த்தாலும் மிருகமாக இருக்குது, எதுக்கு அதை படிப்பாங்க? அதில் கொஞ்சம் பேர் யோபு புக்கு படிக்கிறதே இல்லை. ஏன்டா யோபு புக்கு படிக்க மாட்டீங்க? யோபு புக்கு படிக்கும் போது அது போலவே எனக்கு சோதனை வருகிறது. என்ன பரு வந்து சுரண்டிக்கிட்டு உட்காந்துருந்தீங்களா? 10 பிள்ளைங்க செத்து போச்சா? ஆனால் நம்மளை நாமே சுய பெருமை அடிக்கிறதுல பெரிய ஆள். நான் யோபு புக்கே படிக்கிறது இல்லைங்க. ஏன்? அது படித்தாலே அதே மாதிரி சோதனை எனக்கும் வருகிறது. முடியும் போது அதே மாதிரி ஆசீர்வாதம் வரும். படிங்க. என்னமோ எல்லாரும் ஓடு எடுத்துக்கிட்டு பருவ சுரண்ட மாதிரி மரத்துக்கடியில் உட்காந்து. உங்களுக்கு யோபு மாதிரி சோதனை வராது, நான் சொல்கிறேன். ஏன்னா யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான், அதனால தான் வந்துச்சு. நம்ம யாருன்னு பிசாசுக்கே தெரியும். அவன் நம்மகிட்ட வர பயப்படுறான். ஆண்டவரே அவங்ககிட்ட போனால் அவன் எனக்கு எடுத்துருவான். இதில் இவங்களை யோபு மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறது கேட்டால் சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நான் அந்த புக்கு படிக்க மாட்டேன், நான் இந்த புக்கு படிக்க மாட்டேன். 23 சங்கீதம் மட்டும் 23,000 தடவை படித்து வச்சுக்கிறது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கடைசி காலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, உங்களுக்கு தப்புன்னு சொல்லலை. ஆனால் சரியானதை படிங்க, அதான் முக்கியம். அங்கே சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே சொல்லிக்கிறாங்க, அங்கே பைபிள் ஸ்டடி, அதுவும் உங்கள் ஊழியக்காரருக்கு தெரியாமல் ஓடுறது. அப்படியே போய் தெரியாதனமா சொன்னால் எங்கள் பாஸ்டர் விட மாட்டார், சொல்லித்தான் போங்களேன். நாளைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மா எங்கே போகும்? நரகத்துக்கு போயிடும். ஏன்? சொல்லித்தான் போங்க. இப்படி ஒரு கிளாஸ் நடக்குது, சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு 2 கிளாஸ் போய் பார்க்குறோம். ஒரு கிளாஸுக்கு போயிருக்கிறாங்க.
நரகம் இல்லைன்ட்டாங்க. இவர் எழுந்திரிச்சு கேள்வி கேட்டிருக்காரு, இல்லை இப்படி சொல்கிறீங்களே எனக்கு இது சந்தேகம் இருக்குது. உடனே அந்த பாடம் எடுக்கிறவர் சொன்னாராம், 40 வாரம் வாங்க, 40வது கிளாஸில் சொல்லித்தரேன். 40 வாரம்னா எத்தனை மாதம் ஆச்சு? 10 மாதத்துக்கிட்ட. 10 மாதத்துக்குள்ள ஆத்மா கரப்ட் ஆகி போயிடும். அதான் அவங்க திட்டம். பரிசேயர் என்கிற புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்டவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். இம்மைக்குரியதை பற்றி உங்களுக்கு பேசி இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள தூண்டி விட்டு, உன்னை கோடீஸ்வரன் ஆக்குறேன், நீ கோடீஸ்வரனா இருக்கிறது தான் கர்த்தருக்கு சித்தம், நீ எல்லாருமே கோடீஸ்வரன் மாதிரி BMW கார் வச்சிருக்கணும், எல்லாருமே ஜெட் ஃப்ளைட் வச்சிருக்கணும், நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனா இருப்பதான் தேவ திட்டம். அப்படிலாம் இல்லை. இந்த பூமியில் நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவையோ அதை குறைவில்லாமல் கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். போதும் என்ற மனதன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் உங்களை சாப்பிட வேணான்னு சொல்லலை, பெருந்திண்டி வேணான்னு தான் சொன்னார். அதான் கர்த்தர் சொன்னது. ஆண்டவர் சாப்பிட வேணான்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொன்னாரா? எங்கேயாவது ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் சொன்னது இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாதேன்றார். அவ்வளோதான். அதனால் ஆண்டவர் நம்மளை விட்டுட்டாரா? விடவே இல்லை. இந்த மாதிரி உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இன்னொன்று இருக்குது, ஏரோதின் உபதேசம். அது அதை விட மோசம். இந்த ரெண்டை பற்றி மட்டுமே தனியாக எடுக்கலாம். பரிசேயர் உபதேசம் ஒன்று இருக்குது, ஏரோதின் உபதேசம்னு ஒன்று இருக்குது. இது ஏரோதின் உபதேசம் ஒன்று இருக்குது. 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில், அப்போ ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, 22ஆம் வசனம், இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஜனங்க நல்லா சொல்றாங்க தான். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் மகிமை யாருக்கு செலுத்தவில்லை? கர்த்தருக்கு செலுத்தவில்லை. அடுத்த வசனம் 23 என்ன சொல்லுது? அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே. இன்னைக்கு சபைகளுக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு கலாச்சாரம் புதுசா ஆரம்பிச்சிருக்குது. பழைய காலத்துல அது கண்டும் காணாம இருந்துச்சு. இப்ப வெளியரங்கம். இப்ப ஊழியக்காரனுக்கு தான் வர்ஷிப்பு. ஒரு காலத்துல ஊழியக்காரன் வர்ஷிப் பண்ணான், இப்ப ஊழியக்காரனுக்கு வர்ஷிப்பு, ஹீரோ வர்ஷிப். ஊழியக்காரனை தூக்கி தலை மேல வச்சு ஆடுறது, ஊழியக்காரனை தூக்கிட்டு அப்படியே என்னென்ன பெருமையானவைகளை செய்ய முடியுமோ அவ்வளோ பெருமையானவைகளை செய்யறது, என்னென்ன புகழாரம் உட்கார வச்சு. எனக்கு இந்த ஊழியக்காரங்களை உட்கார வச்சு புகழும் போது அதை எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதான் எனக்கு கஷ்டம். அந்த புகழ்றவங்களை விடுங்க. வசனம் சொல்லுது, வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை. உன்னை உட்கார வச்சு ஒருத்தன் புகழ்றானா ஸ்டாப்னு சொல்லிடணும். ஸ்டாப் ஸ்டாப். ஏன் நீ புகழ்ந்து என்ன தள்ளிடாத. இவரை போல உண்டா? இவர் தான் வெளிப்படுத்துற விசேஷம். வெளிப்படுத்துற விசேஷம்னா இவர் தான். இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. ஏன் அப்படியே மேல உட்கார வச்சு பொன்னாட போத்தி பேசுவாங்க பாருங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் கூச்ச சுபாவம் வரலன்னா, உங்களுக்கு நெளிவு வரலன்னா, என்னடா இப்படி பேசுறாங்களேன்னு தோணலைன்னா நீ வீழ தொடங்கிட்டேன்னு அர்த்தம். உன்னை புகழும் போது இவங்க தேவர்கள்னு சொல்லும் போது, உன்னை உயர்த்தும் போது சட்டையை கிழிச்சுக்கணும் பார்த்துக்க. ஸ்டாப் பண்றான்னு சொல்லணும். அவங்க வருத்தப்பட்டாலும் கவலைப்படக்கூடாது. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அவன் வருத்தப்பட்டா என்ன, வருத்தப்படாம போனா என்ன, என் வீழ்ச்சிக்கு அவன் காரணமாக மாறுகிறான். இன்னைக்கு ஏரோதின் ஆவி தேவனுக்கு பெருமை கிடையாது, ஊழியக்காரங்களை விரும்புறாங்க. அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஊழியக்காரருக்குமே அவரே நினைக்கிறாரு, நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. அப்புறம் ஐயா யார் தெரியுங்களா, 9 வரமும் அவர்கிட்ட தான் இருக்கு, 1-2 கூட யார்த்தையும் இல்லை, மொத்தமாக குத்தைக்கு எடுத்துட்டாரு. புகழ் அப்படியே புகழும் போது அப்படியே 21ஆம் நூற்றாண்டு எலியா. அவரு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு எலியா வருவாங்களா? என்ன அப்படி ஒரு பெருமை வேண்டி கிடக்கு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, திருச்சபையை பொறுத்த வரைக்கும் மகிமை தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே. சபைக்குள்ளும் சரி சபைக்கு வெளியும் சரி உயர்த்தப்பட வேண்டியவர் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான். உங்களுக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரா, சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய அவார்டு வாங்கினவனே எல்லா புகழும் இறைவனுக்கு என்று போறான். இது ஒண்ணுமே இல்லை.
4 வசனம் நல்லா பேசியிருக்கேன், அதுக்கு தூக்கி வச்சுட்டு கொண்டாடினா இதுக்கு மனசுல எப்படி வருது? பெருமை. ஏரோதின் ஆவி இது அப்படியே கரப்ட் பண்ணும் பாருங்க. எல்லாருக்கும் இப்போ அப்படி ஒரு வந்துருச்சு, எல்லாருக்கும் அந்த விதமான ஒரு பெருமை வந்துருச்சு. கூட்டத்துக்கு நடுவில் புகழல, தலையில் ஒரு கிரீடம் வச்சு, கையில் ஒரு கோலை கொடுத்து, ஐயாவோடைய ஊழியங்கள் பெருமை அருமை பெருமை தெரியுமா, ஐயா யார் தெரியுமா, ஐயா கால்பட்ட இடங்களெல்லாம் ஆத்துமாக்கள் கொழிக்கும் பெருமை. சிலர் சொல்லும் போதே சொல்றாங்க, என் கால் படாத இடமே இந்த ஏரியாவில் இல்லை. அதை நீங்க சொல்லாதீங்க, வேற எவனா சொல்லட்டும். நீங்க செஞ்சிருக்கீங்க ஊழியம், யாரும் உங்களை குறை சொல்லலை, அதை நீங்களே சொல்லிட்டு இருக்காதீங்க. இல்லைன்னா ஒரு போர்டு எழுதி மாட்டிக்கிங்க. தெரு தெருவாய் சுத்தின ஊழியக்காரர் வருகிறார், போர்டு எழுதி மாட்டிக்கிங்க. இன்னைக்கு ஏரோதின் ஆவி இன்னைக்கு சபைக்குள்ள புகுந்து பெருமையானவைகளை, எங்க பார்த்தாலும் பெருமை, எங்க பார்த்தாலும் ஊழியக்காரனுக்கு பெருமை பெருமையா பேசுறது. சில நேரத்தில் இதை நீங்க கண்டிக்கணும், கன்ஃபார்மா கண்டிக்கணும். நாளைக்கு கழுதை மேலே விட்டு கர்த்தர் இறங்கிட்டார்னா ஒரு வயலும் சால்வை விரிக்க மாட்டான். எல்லாரும் ஏன் சால்வை விரிக்கிறான்னா, கழுதை நினச்சிக்க கூடாது, நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், பஞ்ச கல்யாணி கழுதை போல எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சால்வையா விரிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கப்படாது. மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இந்த ஆள் இறங்கிட்டாரு, ஒரு வயலும் நம்ம பக்கம் திரும்ப மாட்டான். மேலே உட்காந்துருக்கிறவருக்கு தான் மரியாதை. அதை மேலே யார் மேலே உட்காந்துருக்கிறோ அது நினைக்கக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் அதை நினைக்கணும், கடைசி வரைக்கும் நீங்கள் மேலேயே உட்காந்துருங்கப்பா, அப்போ தான் எனக்கு கீழே விரிப்பாங்க. கீழே இருக்குது எனக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் மேலே உட்காந்துருக்கிறதுனால. அல்லேலூயா. இது மனசில் இருக்கணும். சில இடத்துக்கு கூட்டு போவாங்க, உங்களையும் தான் விசுவாசிகளையும் தான் கூட்டு போய் நிற்க வச்சு, எங்கள் குடும்பத்திலேயே இவர் தான் அப்படின்னு சொல்லணும். வாய் மூடுங்க போதும், நம்ம யாரும் நமக்கு நல்லாவே தெரியும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட புளித்த மாவை குறித்து என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். 3வது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 8:13 மார்க் எழுதின சுவிசேஷம். அவர்களை விட்டு மறுபடியும் படவில் ஏறி அக்கறைக்கு போனார். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. இப்போ அந்த படகுல எத்தனை அப்பம் இருக்கு? ஒரு அப்பம் தான் இருக்கு இல்லையா? ஆனா இன்னும் கொஞ்சம் அப்பமும் அந்த படகுல இருக்கு. யார் அந்த அப்பம் தெரியுமா? சீஷர்களாகிய அப்பம் அதுக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த 12 சீஷர்களும் 12 அப்பங்கள் பழைய ஏற்பாட்டில் சமூகத்து அப்பங்கள் 12 இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆசாரிப்பு கூடாரமும் பிரதான ஆசாரியனும் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளம், நிழல். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் நிற்கிறானே, அவனோட வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரத்தை அப்படியே எபேசியர் 6 என்ன சொல்லுவாரு? சத்தியம் என்னும் கச்சையையும் அறையில் கட்டினவர்களாக நீதி என்னும் மார்க் கவசத்தை, இதெல்லாம் ஆசாரியனுக்கு அங்க இருக்கு. எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில். அது நிழல். நிஜம் என்னன்னு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. அங்க அரைக்கச்சைங்கிறது புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரனுக்கு சத்தியம், அங்க மார்க் கவசங்கிறது புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுக்கு நீதி அப்படின்னு ஒவ்வொன்றா இருக்கு. அங்க இருக்கிற குத்து விளக்கு இயேசுவை குறிக்கும். 7 கிளை உள்ள புன்குத்து விளக்குன்றது 7 சபையை குறிக்கும். உடன்படிக்கை பெட்டிங்கிறது இயேசுக்கும் நமக்கு இருக்கிறதான உடன்படிக்கை குறிக்கும். திரைச்சீலைங்கிறது பரலோகத்துக்கும் நமக்கு உள்ளதான தடையை குறிக்கும். இப்படி நிறைய நிழல் இருக்கு. அதுல ஒரு நிழல் என்னன்னா, அந்த சமூகத்தின் அப்பம் மேல எத்தனை அப்பம் இருந்துச்சு? மேஜை மேல 12. வாசிங்கன்னா அந்த வசனத்தை, லேவியராகமம் 24ஆம் அதிகாரம், லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. 12 அப்பங்களாக. ஏன் 12 அப்பம் தெரியுமா? அந்த இடத்துல சொல்றாரு இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய எண்ணிக்கைக்கு. புதிய ஏற்பாட்டில் அந்த 12 அப்பங்கிறது 12 அப்போஸ்தலர் உபதேசத்தை குறிக்கிறது. அது எங்க இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. நீ மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தின் வழியா தான் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் நாம இருக்கணும் இருக்கு. இந்த படகுல இப்போ அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனை அப்பம் இருக்கு? ஒரு அப்பம் இருக்கு. இயேசுநாதருக்கு தெரியும், நீங்க 12 பேருமே அப்பம் தான்டா. ஒரு இதே அற்புதம் ஒன்று நடக்குது மத்தியில. அற்புதம் நடக்கும்போது அங்க வனாந்தரத்தில் சாப்பாடு, நம்ம சொல்ல 5000 பேர் வராங்க இல்லையா? ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? மத்திய 14 வாசிங்க. மத்திய 14:16 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார்.
எப்படிங்க முடியும்? நீங்களே கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த இடத்துல அப்பம் இல்லைன்னு யாருக்கு தெரியுது? சீஷர்களுக்கும் தெரியுது, இயேசுநாதருக்கும் தெரியுது. வாங்கிறதுக்கு கையில் காசும் இல்லை, அது வனாந்தரம், போய் வாங்கவும் முடியாது. இப்போ இயேசு சொல்ற வார்த்தை என்ன? நீங்களே கொடுங்கள். இந்த நீங்களேன்றதுக்கு அவனுக்கு அர்த்தம் புரியல. இல்லை ஆண்டவரே எங்ககிட்ட இல்லைன்ட்டான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, வேற யார்ட்டையாவது இருக்குதான்னு பாரு. அப்படித்தானே இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு? அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் எதுக்கு நீங்களே என்னாரு? ஏன் இவங்க கிட்ட இருக்கும் இல்லைன்னு அவருக்கு தெரியாதா? இதோடைய ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னா, நீங்களே அப்பம். சமூகத்து அப்பத்தினுடைய அடையாளம் நீங்க தான். இந்த 5000 பேர் இல்ல, ரட்சிக்கப்பட்டு நீங்க பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு உன் கூட்டத்தில் ஒரு 5000 பேர் வருவான். அந்த 5000 பேருக்கும் போஷிக்க வேண்டிய அப்பம் நீ. அதைத்தான் இங்க சொல்றாரு, நீங்களே கொடுங்கள். உங்க 120 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அன்னைக்கு எழுப்பி நின்று பேதுரு பேசும்போது 5000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. அந்த 5000 பேருக்கு போஜனம் கொடுக்க வேண்டியவன் யாரு? இந்த பேதுரு. அவனை பார்த்து சொல்றாரு, நீங்களே கொடுங்கள். அப்பனா இந்த 12 பேரும் யாரு? அப்பம், சமூகத்து அப்பத்தினுடைய அடையாளம், நிஜம். இப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே ஒரு அப்பம் மட்டும் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அப்பண்டா. நீங்க நினைச்சா 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், நீயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம் இம்மைக்குரியது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னை என்னை ஏன் ரட்சித்தார்னா, இம்மைக்குரியதை பற்றி கவலைப்படுகிறவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். ஆவிக்குரிய விதத்தில் சோர்ந்து போனவனை பலப்படுத்த வேண்டியவங்க நீங்களும் நானும். நாம இந்த விசுவாச படகுல உட்கார்ந்துருக்கிறோமே, நம்ம கூட இயேசுநாதர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த இயேசுநாதர் கூட ஏன் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு தெரியுமா? நீங்களும் நானும் போஷிக்கப்பட வேண்டிய, அவங்களுக்கு போஷிக்க வேண்டியவங்க. இந்த உலகம் நம்ம இடத்துல இருந்து எடுத்து புசிக்கணும். நான் சொல்றது உலக பிரகாரமாக இல்லை, ஸ்பிரிச்சுவலி. நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகரை தூக்குகிறதா இருக்கணும். நம்ம சாட்சி அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும். நம்மளை பார்த்து நிறைய பேர் வரணும் ஆண்டவருக்குள்ள. நாம தான் அந்த பிரெட். அந்த 12 அப்போ நம்ம தான். அந்த அப்போஸ்தலர் உபதேசம். மிச்சம் எத்தனை கூட நிறைய எடுத்தார்கள்? 12 கூட நிறைய. எதுக்கு தெரியுமா? இந்த 12 கூட நிறைய நீ வச்சுக்க, இங்க வந்தவனுக்கு நான் கொடுத்துட்டேன், நீங்க 12 பேரும் உலகம் எங்கும் போவீங்க, கூட நிறைய அப்பத்தோடு கொடுப்போங்க. நீங்க போய் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்ததை எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. இப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மகிட்டையும் வச்சிருக்கிறாரு. இவ்வளோ உபதேசங்கள் கேட்குறீங்களே, இவ்வளோ சத்தியங்கள் கேட்குறீங்களே, இவ்வளோ விஷயங்கள் கேட்குறீங்களே, இதை வச்சு என்ன பண்ணுறீங்க? இவ்வளவும் கேட்டு திருப்பி நாளைக்கு போய் வீட்டில் சாப்பாடு இல்லை, அரிசி குறைவாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிள்ளைக்கு ஃபீஸ் இல்லை, எதிர்காலம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே அப்போ, உன்னை பார்க்குறவன் நீங்களே நிருபம். பவுல் சொல்கிறார், நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள். நாம தான் சாட்சி. நம்மளை பார்க்கும் போதே அவன் பசி ஆறணும், ஆவிக்குரிய பசி ஆறணும். நம்ம முகத்தில் இருக்கிற சமாதானத்தை பார்க்கும்போது அவன் கேட்கணும் நம்ம கிட்ட வந்து, யோ உன் பிரச்சனை என் பிரச்சனையும் ஒரே பிரச்சனை தான், நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறிய எப்படி? உனக்கும் லாக்டவுன் எனக்கும் லாக்டவுன், ஆனா நீ சந்தோஷமா இருக்கிறிய எப்படி? இதே கொரோனா அத்தனை பேருக்கும் வந்திருக்குது, நீ கவலை இல்லாம இருக்கிறிய எப்படி? எனக்கும் 2 பிள்ளை உனக்கும் 2 பிள்ளை, ஆனா நீங்க எல்லாம் சந்தோஷமா வெளியே போறீங்க வரீங்க, இது எப்படி? உனக்கு தெரியணும், நானே அப்போ, நானே சாட்சி. என்னை பார்க்கிறவன் இயேசுகிட்ட ஓடி வரணும், ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும். நானே ஓடுறவனா இருக்கக்கூடாது. 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியக்காரன் பின்னாடி ஓடுறது, தீர்க்கதரிசிக்கு பின்னாடி ஓடுறது, என்ன பண்ண போற ஆண்டவரன் முழங்கால் போட்டு அழுகிறவனா இருக்கக்கூடாது. அழுகிறவர்கள் என்னிடத்துல வந்து நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் ஆண்டவன் மாறேன்னு கேட்கிற இடத்துக்கு நீ நானும் வந்துடணும். அதுக்கு நீ ஊழியக்காரன் தான் ஆகணும்னு அவசியமே இல்லை. உன் ஆபீஸ்ல நீ தான் அந்த அப்பா, உங்க வீட்டில் நீங்க தான் அந்த அப்பா. உங்க அக்கா தங்கச்சிக்கு நடுவில் கர்த்தர் உன்னை ஒரு அப்பமாக வைத்திருக்கிறார். இந்த அப்பத்தை பார்க்கிறவர்கள் கேட்கணும், உன் முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு, உன் முகத்துல ஒரு சமாதானம் இருக்கு, இது எங்கிருந்து வந்தது? அப்பதான் நீ சாட்சி சொல்ல முடியும். நீயே போய் அவங்க கிட்ட என்ன செய்யற? ரட்சிக்கப்படாத அக்கா தங்கச்சி கிட்ட போய் உன் குறைய சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க. ரட்சிக்கப்படாத அண்ணன் தம்பி கிட்ட போய் உன் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிற. ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் உன் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்க. அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? நம்ம பரவாயில்ல போல தெரியுது, இந்த பையன் பைபிளை தூக்கிட்டு போய் நம்ம கிட்ட வாரம் அழுகுறானே,
நம்ம வரும்போது அவன் சந்தோஷப்படணும். நம்மக்கிட்ட உட்காந்து பேசும்போது அவனுக்குள்ள ஒரு மாற்றம் தானாக வரணும். உனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது நிஜம். தேவ சமூகத்துலேருந்து மோசே வந்தால் முகத்தில் பிரகாசம் இருக்கணும். அந்த பிரகாசத்தை ஜனங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். அதே மாதிரி உனக்குள்ள இருக்கிற கர்த்தரை உன் சொந்தக்காரன் பார்க்கணும். அப்பதான் அவன் ஆண்டவருக்குள்ள வருவான். நீ எப்போ போய் அவங்ககிட்ட ஃபோன் எடுக்கும் போதெல்லாம், நேரில் பார்க்கும் போதெல்லாம், உனக்கு தெரியுமா என் பிரச்சனை என்ன? அவன் சொல்லுவான், இந்த இயேசுநாதர் எனக்கு வேணவே வேணாம். ஏன்? உன்னை விட நான் நல்லா இருக்கேன். நானாவது வாரத்தில் 2 நாள் தான் அழுவுற, நீ 4 நாள் அழுவுற. நீங்கள் அந்த முனையில் வரும்போது சொல்லுவான், உன் ஃபோன் வரும்போது சொல்லுவான், எடுக்காது. ஏன்? நீ எடுத்தோன்னு அவன் அழுவான் பாறேன். இன்னைக்கு அப்படி இருக்கு. நான் உட்காந்துருக்கிற படகுல நானே அப்பம். நான் அப்பத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே கொடுங்க. நீ அப்பண்டா. உன்னை புளிப்பில்லாத அப்பமாக நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நீ ஒரு சமூகத்து மேஜை மேலே இருக்கிற அப்பம். உன்னை பிட்டு நான் அநேகருக்கு கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நீ தீர்மானம் எடுக்கணும். இனி கர்த்தரிடத்துல நான் அப்பத்துக்கு போகிறதில்லை, என்னிடத்துல அநேகர் வந்து கர்த்தருடைய அப்பத்தை பெற்றுக்கொள்வார்கள். என்ன பார்க்குறவங்க கர்த்தருடைய சந்தோஷத்தை பார்க்கணும். என்ன பார்க்குறவங்க கர்த்தருடைய ரட்சிப்பை பார்க்கணும். அதுக்கு நீங்க என்னவா மாறணும்? ஃபர்ஸ்ட் இம்மைக்குரியதை யோசிக்காம ஆழமான சத்தியத்துக்குள்ள போகணும். அப்போ அந்த இம்மைக்குரிய பிரச்சனையை உன் மைண்டை விட்டு போயிடும். திருப்பியும் சொல்கிறேன், பிரச்சனை இருக்குதே, நீ ஆழமான சத்தியத்துக்கு ஆண்டவரோட நெருங்கி பழக தொடங்குங்க. இம்மைக்குரிய பிரச்சனைகள் உங்களை விட்டு தானாய் போகும். இம்மைக்குரிய பிரச்சனைகள் போன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் இருக்கும், தெய்வீக சந்தோஷம் இருக்கும். இந்த சந்தோஷத்தை உன் புறஜாதியார், நண்பர்கள், ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் பார்த்து தானாய் வந்து கேட்பார்கள், நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு அந்த இயேசு வேணும். நீ சுவிசேஷம் சொல்லுவதை விட நீ சுவிசேஷமாய் வாழ்வது தான் முக்கியம். அதுவும் நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படாத அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்களுடைய குறைகளை பற்றி சொல்லாதீங்க. ஒரு நல்ல ப்ரேயர் பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களும் நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்தவங்களா இருக்கணும். அவங்களோட மட்டும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை உண்டு, இல்லைன்னா இல்லை, அதை அவங்களோட ஷேர் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவர்கிட்ட அறியாதவங்ககிட்ட சொல்லவே நீங்கள் மறைமுகமாக அவர்கள் ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறீர்கள். மறைமுகமாக அவர்கள் நரகத்துக்கு போவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அதுக்கு நீங்கள் யாரை செலக்ட் பண்ணணும்? நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்னரை என்ன செய்யணும்? செலக்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். 2 பேரும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும். அவங்க பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிரச்சனைக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 பிரச்சனையும் சால்வ் ஆகும். ஆனால் ரட்சிக்கப்படாத உன் சொந்தக்காரர்கள் உன்னை பார்த்து இந்த சந்தோஷம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. காரணம், அந்த படகில் இருக்கிற நீயே ஒரு அப்பம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க அந்த 8ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல உலக பிரகாரமான அப்பத்துக்கு கவலைப்பட்டாங்க, இது ஃபர்ஸ்ட். 2வது இயேசுநாதர் பரிசேயர் சதுசேயருங்கிற அப்பத்தை குறித்து சொல்றார், புளித்தமாவை குறித்து, இது 2வது. 3வது சீஷர்களே என்னவா இருக்கிறாங்க? அப்பமாக இருக்கிறார்கள், இது 3வது. ஆனால் உண்மையிலேயே அந்த படகில் ஒரு அப்பம் தான் இருக்கிறது. அந்த அப்பம் தான் இயேசு கிறிஸ்து என்கிறதான அப்பம். இவ்வளோ அப்பங்களுக்கு நடுவில் உனக்கு தெரியணும், என்னுடைய படகுல ஒரு அப்பம் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த படகுல ஒரு அப்பம் இருந்தது. மற்ற அப்பத்தெல்லாம் கொடுத்தாச்சு, ஷேர் பண்ணியாச்சு. இந்த படகுல இன்னும் ஒரே ஒரு அப்பம் தான் இருக்கு. இந்த அப்பம் எதுக்கு தெரியுமா? அந்த அப்பம் தான் ஜீவ அப்பமாகிய நானே என்கிற இயேசு கிறிஸ்து என்கிற அப்பம் உன்னுடைய விசுவாச படகுல உட்கார்ந்து இருக்கிறது, உன்னுடைய விசுவாச கப்பலில் உட்கார்ந்து இருக்கிறது. இனி உனக்கு என்ன பயம்? 5 அப்பத்தை 5000 பேருக்கு பிட்டு கொடுத்தாரு. ஆனால் இந்த ஒரு அப்பம் இருக்குல்ல, இதை 12 பேருக்கு பிட்டு கொடுத்தாரு. எங்கே கொடுத்தாரு? கம்யூனியன் கொடுக்கும்போது என்ன சொன்னார்? அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. லூக்கா 22:10. அவர் அப்பத்தை எடுத்து, அப்பத்தையா அப்பங்களையா? அப்படின்னா இயேசு எத்தனை எடுத்திருக்கிறாரு? ஒரே அப்பந்தான், அப்பங்களை அல்ல. அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு இந்த அப்பம் தான் அங்கே உட்காந்துருக்குது. மற்ற அப்பெல்லாம் கொடுத்தாச்சு ஆண்டவரே, புளித்த மாவு என்கிறதான பரிசேயர் என்கிற அப்பம் என் படகுல இப்போ இல்லை. என் படகுல உபதேசம் கொடுக்கக்கூடிய அப்போஸ்தலர் உபதேசம் நம்மகிட்ட இருக்கு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? நம்ம சபையில் உலக பிரகாரமான தேவை என்கிறதான அப்பத்தின் வீடு, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? உலக பிரகாரமா சந்திக்கிறார். அது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, சபை அப்போஸ்தலர் என்கிற உபதேசத்தின் மேல் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த படகுல அந்த 12 அப்பமும் இருக்கு. மூன்றாவது, பரிசேயர் சதுசேயர் என்கிற புளித்த மாவு என்கிற கள்ள உபதேசம் சபைக்குள்ள இல்லை. வராம நம்ம பத்திரமா இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே நம்ம சபைக்குள்ள இருக்கிற ஒரிஜினலான ஒரு அப்பம் இருக்கு. அந்த அப்பம் தான் இயேசு கிறிஸ்து என்கிறதான ஜீவ அப்பம் நம் சபைக்குள்ள இருக்கு, நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கு. நாம தான் சபை, நாம தான் ஆலயம். நமக்குள்ள யார் இருக்கிறா? இந்த அப்பம் பசி தீக்கிற அப்பம் இல்லை. இந்த அப்பம் உபதேசம் என்கிற அப்பம் இல்லை. இந்த அப்பம் நித்திய ஜீவன் என்கிறதான அப்பம். அல்லேலூயா. வாசிங்க, முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:54 வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அப்பங்கள்லாம் வேற. ஒன்று உலக பிரகாரமாக போஷிக்கிற அப்பம், இன்னொன்று நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அப்போஸ்தலர் உபதேசம் என்கிறதான அப்பம், மூன்றாவது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை மோசம் போக்குற பரிசேயர் சதுசேயர் என்கிறதான புளித்த மாவு. இது வராதபடி பார்த்துக்க சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையிலேயே சபை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அப்பம் இருக்கிறது. அந்த படகிலே ஒரு அப்பம் இருந்தது. நம்முடைய விசுவாச கப்பலுக்குள்ள ஒரு அப்பம் இருக்கணும். அந்த அப்பம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான அப்பம். அந்த அப்பம் நமக்குள்ள இருக்கா? அந்த ஒரு அப்பம் இருந்தா போதுங்க, மிச்சம் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் பாடு சகிக்கிறவர்களாக இருந்தால் கூட இந்த இயேசு என்கிற ஒரு அப்பம் மட்டும் நம்ம விசுவாச படகுல இருந்துருச்சுன்னா இது கடைசி நாளில் உங்களை என்னை எழுப்பிடும், நித்திய ஜீவனை கொடுத்துரும். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த அப்பத்தை நீங்கள் எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுக்கும். ஏன்? இந்த அப்பத்துக்கு இன்னொரு பவர் இருக்கு. இந்த இயேசுநாதருக்கு கிருபை பொருந்தினவர் தான். இந்த இயேசுநாதர் மன்றாடுறவர் தான், பாவத்தை மன்னிக்கிறவர் தான், பிதா கிட்ட நமக்காக பரிந்து பேசுகிறவர் தான். ஆனால் இந்த இயேசுநாதருக்கு இன்னொரு சுபாவமும் உண்டு. ஒரு நாள் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வந்து உட்காருவார். அன்னைக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய் மாறுவார். அதே மாதிரி தான் நீ எடுக்கிற கம்யூனியனும். இந்த கம்யூனியன் நித்திய ஜீவனை கொடுக்கும், கடைசி நாளில் எழுப்போம். இது கொண்டு போய் பிதாவோட கூட உன்னை உட்கார வைக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் அபாத்திரமா போஜனமானம் பண்ணா இதே கம்யூனியன் உன்னை கொன்று போடும். இதுக்கும் 2 சுபாவம் உண்டு. அதனால தான் இயேசு சொன்னாரு, அந்த அப்பம் நானே. இப்போ இந்த படகுல அந்த அப்பம் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க என் விசுவாச படகுல இயேசு என்கிற அப்பம் இருக்கிறார்? அல்லேலூயா. இந்த படகுல இயேசுநாதர் இருந்துட்டாரு. அந்த அப்பம் இருந்துச்சுன்னா இது உங்களையும் என்னையும் கடைசி நாளில் நிச்சயமாக எழுப்பும். அந்த தைரியம் நமக்கு வந்துடும். பாருங்களேன், இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், கொரோனா வந்தாலும் சரி, இப்போ பில்கேட் சொல்லியிருக்கிறாரு கொரோனாவை விட மோசமானதெல்லாம் வரப்போதாமா, இல்லை அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. அதை விட மோசமானதெல்லாம் வருது. இதை விட மோசமானது வந்தாலும் சரி, என்ன புயல் வீசினாலும் சரி, என்ன காற்று அடித்தாலும் சரி, எங்கிட்ட மாம்ச பிரகாரமாக என் பசியை தீர்க்கிறதுக்கு அப்பம் இல்லை. ஆனால் மாம்சத்தையும் ஆவிக்குரிய விதத்தையும் தீர்க்கிற ஒரு அப்பம் என் படகில் இருக்கிறது. அந்த அப்பம் தான் இயேசு கிறிஸ்து என்கிறதான அப்பம். அந்த அப்பத்தை நான் சுமந்து கொண்டு போகிறேன். என் படகிலே அவர் இருக்கிறார். அவர் என்னை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். அவர் நான் அழிந்து போகாதபடிக்கு அவர் என்னை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு, நம்முடைய பேழைக்குள்ள 2 அப்பம் இருக்கு. ஒன்று இயேசு என்கிற அப்பம், இன்னொன்று அப்போஸ்தலர் என்கிற உபதேசம் அப்பம். இந்த அப்போஸ்தலர் உபதேசத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிங்க. ஒருவேளை நாங்கள் கொடுக்குற சத்தியங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப கடினமாக இருக்குது, அங்கெல்லாம் ரொம்ப லகுவாக பேசுகிறாங்க. இது சத்தியம். சத்தியம் அப்படித்தான் இருக்கும். நான் படித்த வரைக்கும் சத்தியம், உங்களை பரலோகத்தில் சேர்க்கிற சத்தியம் கடினமாகத்தான் இருக்கும். இயேசுநாதரும் அப்படி தான் சொல்கிறார், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும்.
ஆனால் அதை கை கொண்டால் அது நித்திய ஜீவனை கொடுக்கும், உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உலக அப்பத்துக்காக கவலைப்படாதீங்க, அது கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைங்க. உங்கள் ஆவிக்குரிய டெப்த்துக்கு போகிறதுக்கு ஆண்டவரோடு கூட முயற்சி பண்ணுங்க. உலக ஆசீர்வாதத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் திருப்பியும் சொல்கிறேன், உலக ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு என்ன தேவையோ, அது எந்த அளவுக்கு தேவையோ அதை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு 10,000 ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஒரு பிள்ளைக்கு 40,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். 10,000 பரலோகம் பார்க்கும், 40,000 பரலோகம் பார்க்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுடைய என்னுடைய கவலை, நான் கர்த்தர் சொல்லுகிற அந்த ஆவிக்குரிய ஆழத்திற்கு போகணும். 2வது, புளித்த மாவு எனக்குள்ளே வராதபடி பாதுகாத்து கொள்ளணும். கள்ள உபதேசத்துக்கு நான் செவிசாய்க்க கூடாது. 3வது, நான் அப்போஸ்தலர் உபதேசத்தில் கட்டப்பட்டவனாக இருக்கணும். என் படகில் 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உபதேசம் எனக்குள்ளே இருக்கிறது, அது என்னை கொண்டு போகும். கடைசியாக, இது எல்லாத்தை விட மேலாக, என் படகிலே ஒரு அப்பம் உண்டு, அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான் அப்பம். அந்த அப்பம் கடைசி நாளிலே என்னை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் இம்மைக்காக கவலைப்பட்டுக்கிட்டு முறுமுறுத்து ஒரு துக்கத்தோடு கூட, நான் சொல்லுவேன், நெகேமியா துக்கமுகமாக இருந்தது ராஜாவுக்கு பிடிக்கவில்லை. அவன் துக்கமாக இருக்கிறது ராஜாவுக்கு வருத்தம். பைபிளில் யார் துக்கமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதான் ராஜா கேட்கிறாரு, உன் முகம் வேறுபட்டு இருக்கிறத என்ன காரணம்? அதே மாதிரி தான் நாம துக்கமாக போய் ஜெபத்தில் உட்காந்தா கர்த்தருக்கு வருத்தம். ஏப்பா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறேன்ப்பா நான் உன் வாழ்க்கையில், இதுக்கு முன்னாடி அற்புதமே நான் செய்யலையா? எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறேன், இன்னும் நீ ஒரு துக்கமாக உட்காந்துக்கிட்டு, துக்கமாக அனுசரிச்சுக்கிட்டு, அப்பத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, எது நடக்குமா இது நடக்குமா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, எங்களை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் மறுதலிக்கிறதில்லை. சொல்லி பாருங்களேன், பரலோகம் எப்படி உங்களை நடத்துதுன்னு மட்டும் பாருங்க. என் தேவனை பார்த்து நான் முறுமுறுக்கவே மாட்டேன். என் ஆண்டவரை பார்த்து நான் ஒரு நாள் கூட துக்கமா ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டேன். ஏன் ஆண்டவரை இப்படி நான் கேட்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க நடத்தினா அது கரெக்டாக தான்ப்பா இருக்குன்னு சொல்லுங்க. பரலோகம் சொல்லும், தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல உன்னை நான் சுமந்து கொண்டு வருவேன். 2வதாக, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருக்கு. அந்த உபதேசம், இந்த உபதேசம், நூதனமான உபதேசம் ஆன்லைனில் வருது. ஒரு பைபிள் ஸ்டடிக்கு கூப்பிடுறாங்க, அங்கே எடுக்கிறாங்க, இங்கே எடுக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த மூத்த போதகர் சொல்லி கொடுக்குற உபதேசத்தை விட எந்த நாட்டிலேருந்து வர உபதேசமும் சரியான உபதேசம் கிடையாது. நீங்கள் யார் தெரியுமா? நீங்களே அப்போ நீங்கள் அநேகருக்கு பிட்டு கொடுக்க வேண்டியவங்க. 10 வருஷம் 15 வருஷமா பைபிள் வாசிக்கிறீங்க, இன்னும் பைபிளில் தடுமாற்றம். கர்த்தர் சொல்றாரு, நீங்களே கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு பையன்கிட்ட 5 இருக்கு, இன்னும் அவங்க சொல்றதை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை, நீங்களே கொடுங்கப்பா. ஒரு நாள் வந்தது, பேதுரு எழுந்துட்டு நின்று அப்பத்தை பிட்டு கொடுக்க தொடங்கினார். 5000 பேர் அவரிடத்துல சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்னைக்கு 5000 பேருக்கு அப்பம் கொடுக்க அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கு. அதுதான் ஆவிக்குரிய சத்தியம். அன்னைக்கு இயேசு சொன்னார், நீங்களே கொடு, எங்கிட்ட இல்லை ஆண்டவரேன்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ 5000 பேர் வரும்போது பேதுரு எழுந்திரிச்சு நின்று அப்பத்தை பிட்டு கொடுக்க தொடங்குகிறார். இதுதான் நீங்களே அப்பம் பிட்டு கொடுங்க. எல்லாத்துக்கும் ஊழியக்காரனே டிபெண்ட் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ளும் அதே இயேசுநாதர் தான் இருக்கிறாரு, உங்ககிட்டயும் அதே இயேசுவின் நாமம் தான் இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்கும். தைரியமா ஜெபம் பண்ணுங்க. உடனே ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களால் முடியாமல் போனால் அவர்கள் இயேசுவின் இடத்துல வந்தார்கள். சீஷர்களால் முடியாமல் போனால் இயேசு கிட்ட வந்தாங்க. உங்க சீஷர்கள் முயற்சி செய்து முடியாமல் போச்சு, அதுக்கப்புறம் தான் இயேசு கிட்ட வந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் முயற்சி செய்யுங்க, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்களே அப்போ. கடைசியாக நம்முடைய படகில இயேசு கிறிஸ்து என்கிற அப்பம் இருக்கிறார். அந்த அப்பம் மட்டும் எது போனாலும் போவேட்டாலும் அந்த ஒரு அப்பம் அந்த படகுல இருக்கணும்.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அந்த அப்பம் தான் நித்திய ஜீவனுக்கான அப்பம். அந்த அப்பத்தை இயேசு எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள். நமக்குள்ள இயேசுநாதர் என்கிறதான நித்திய ஜீவன் எப்பொழுதும் இருக்கணும். அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறவங்களா இருக்கணும். அபாத்திரமா போஜனமானம் பண்ணக்கூடாது. தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாச கப்பலில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. அந்த படகுல அந்த ஒரு அப்பம் எங்களை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் 12 அப்பங்களுடைய உபதேசங்களை உட்கொண்டாலும் எங்களை நித்திய ஜீவன் கொடுக்குற ஒரு அப்பம் அந்த படகுல உண்டு. அந்த அப்பம் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. அதை நாங்கள் பிட்டு புசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே போய் சேர புரிய கர்த்தர் கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இருதயத்தை திறக்காம இது புரியாதுப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.